அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜனவரி 15 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,056 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 19 புள்ளிகள் உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,261 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது ஃப்ளாட்டாகவே முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 97 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. ஹயா இன்சூரன்ஸ் 1 கிராம்ஸ் 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% உயர்வு. யுனைடெட் அரப் பேங்க் 1 கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% உயர்வு. அல்சீர் மெரைன் எக்யூப்மெண்ட் 2 கிராம்ஸ் 59 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. பாம் ஸ்போர்ட்ஸ் 8 கிராம்ஸ் 17 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஓமன் அண்ட் எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. இன்சூரன்ஸ் ஹவுஸ் 51 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. அல்கலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 5 கிராம்ஸ் 45 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. ரசல் கைமா சிமெண்ட் ஒயிட் சிமெண்ட் 99 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. இஎஸ்டி எமிரேட் 14 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10.25% உயர்வு. நேஷ்னல் சிமெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 79 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. எக்டிடாப் ஹோல்டிங்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. இத்தாமார் பேங்க் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி 74 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 2 கிராம்ஸ் 13 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. ஷுவா கேபிட்டல் 22 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. அமனாத் ஹோல்டிங் 1 கிராம்ஸ் 26 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. எம்ஆர் டெவலப்மெண்ட் 16 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. ஸ்பின்னிஸ் 1 கிராம்ஸ் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. இன்றைக்கி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எஃப்ஏபி செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் அண்ட் ஹோல்ட் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அமெரிக்கான ரெஸ்டாரண்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 65 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 20 ஃபில்ஸ். என்எம்டிசி எனர்ஜிக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 37 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 77 ஃபில்ஸ். தனா கேஸுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 88 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு மிக்சடாகவே முடிஞ்சிருக்கு. இங்கே யுஏஇலையுமே துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டு ஒரு ஃப்ளாட்டாக முடிவடைஞ்சிருக்கு. ஏடிஎக்ஸ் ஒரு சின்ன ஒரு ஹைக்கில் முடிவடைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா மெயினாக ஜியோபொலிட்டிக்கல் வரிஸ் இருக்குது. இப்போ ஈரான் வார் இஷ்யூஸ் வர்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் டேக்கிங்கும் நடந்திருக்கு. டிஎஃப்எம்லாம் லாஸ்ட் வீக்கில் கண்டினியூஸாக ஆல் டைம் ஹை எடுத்துகிட்டே இருந்தது. அதில் இருந்தும் ப்ராஃபிட் டேக்கிங்லாம் நடந்திருக்குது. அதனால தான் ஒரு மிக்சடாகவே இன்றைக்கி மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. மாஸ்டர் அவங்களுடைய மார்கேஜ் லோன் டிஜிட்டலைஸ் ஆக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மார்கேஜ் லோன்ஸ் இனி டிஜிட்டலைஸாக இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயினாக மினிமம் சேலரி 15,000 கிராம்ஸ் இருக்கிறவங்க இன்ஸ்டண்ட்டாக அவங்களுடைய மொபைல் ஆப் மூலமாகவே மொபைல் ஆப்பில் மார்கேஜ் ஹோம் லோனு டிவிஷனில் போயிட்டு அப்ளை பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக லோன் அப்ரூவல்ஸும் கிடைக்கும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
துபாயில் ஓவராலாக வந்து ஸ்டூடெண்ட் பாடிஸ் வந்து 15% வந்து க்ரோ ஆகிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகடமிக் சிட்டி மற்றும் துபாய் நாலேஜ் பார்க்கில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 35 மோர் தென் 35,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதாகவும் அதனால் வந்து 15% போன வருஷத்தை விட 2023-24 24-25 வந்து அதிகமான க்ரோத் இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அபுதாபியுடைய ஒரு மெயின் ஹோல்டிங் கம்பெனியான இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனியும் யூஎஸ் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷனும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்காகனா ஓவரால் வேர்ல்டு லெவலில் இருக்கிற முக்கியமான இப்போது அப்கமிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஃபாலோ பண்ணி இனி வர்ற புது பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்க இந்த ஒரு டைப்லாம் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் அபுதாபி பேங்க் மாஸ்டர் கார்டோடு சேர்த்து ஒரு ஸ்பெஷல் கிரெடிட் கார்டு மற்றும் இன்டகிரேட்டட் ஃபிட்னஸ் அண்ட் பேமெண்ட் ரிங்கை வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு பேங்காக வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஃபிட்னஸ் ரிங் வந்து நம்ம ஒரு மோதிரம் மாதிரி நம்ம கையில் போட்டுக்கணும். அதை வச்சு நம்ம வந்து எல்லா கார்ட் பேமெண்ட்ஸு என்ன பேமெண்ட்னாலும் அந்த பேமெண்ட் ரிங்கை வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிங்கை வந்து நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறோமோ அதில் ஒரு 1000 ஸ்டெப்ஸ் நடந்தால் நமக்கு வந்து 25 ரிவார்ட் பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து டெய்லி வந்து கிடைக்கும். அதே ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து நடந்தோன்னா மினிமம் வந்து 250 ரிவார்ட் பாயிண்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நம்ம வந்து நம்ம அமௌண்ட்டாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிட்னஸ் ரிங் நம்ம வாங்கினோம்னா இது மூலமாக நமக்கு வந்து இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக யூஏஇயில் நிறையா ஜிம்ஸில் வந்து நம்ம ஃப்ரீயாக போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மஸ்தார் எலைட் அக்ரோ ஹோல்டிங்கோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. இவங்க மெயினாக மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜியனில் வந்து அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸில் வந்து ஃபோட்டோவோல்டிக் செல்ஸை யூஸ் பண்ணி பவர் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜோத்தூன் அபுதாபி கெசாத் குரூப்போட ஒரு 50 வருஷத்துக்கான லீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. கெசாத் குரூப் வந்து கலிஃபா எக்கனாமிக் ஜோன் அபுதாபி. இதில் வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வந்து 50 வருஷத்துக்கான லேண்டு வந்து லீஸுக்கு வாங்கியிருக்காங்க ஜோத்தூன். இதில் வந்து அவங்க ஒரு 450 மில்லியன் திராம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை வந்து தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக 200 பேருக்கு வேலையும் வந்து அவங்க கொடுக்க போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சம்மிட் 2026 துபாயில் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சரில் வந்து 29 ஜனவரியில் வந்து நடக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கை கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.